شأنكم اللهم اجعل في هذا من تأثيرا اللهم اجعل في هذا من تأثيرا اللهم اجعل في هذا من تأثيرا اللهم انطق بلساني اللهم انطق بلساني اللهم انطق بلساني அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையினால் ஹலீமத்து சாதியாவுடைய 2வது பட்டமளிப்பு விழா 5வது ஆண்டு நிறைவு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அதை கபூல் செய்வானாக. சரி சரி, அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். கல்வியினுடைய சிறப்புகளை பற்றியும் கல்விக்காக வேண்டி பெண்கள் ஆற்றிய அந்த உன்னதமான பணியை பற்றியும் மிகச் சிறப்பாக ஆரம்பம் முதல் இதுவரை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம். அல்லாஹு தஆலா கல்வி உடையவர்களாக நம்மளை ஆக்குவானாக. காரணம், கல்வியை கொண்டு தான் சிறப்பு. ஞானிகள் சூஃபிகள் சொல்வார்கள், ரூஹுகளுடைய கமாலியத்து அதனுடைய கல்வியை கொண்டு என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் பரிபூர்ணத்தன்மையை அடைவது கல்வியை கொண்டு தான். ஆகையினால் கல்வியினுடைய சிறப்பு நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த கல்வியை அந்த ஞானத்தை தந்து அருள் புரியட்டும். ஆகையினால்தான் அல்லாஹு தஆலா ஷரஅ் கொடுக்கப்பட்ட சையதுனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உலுல் அஸ்மான சையதுனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா என்று சொன்ன சையதுனா ஹில்ர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியா ஒரு வலியா என்று அபிப்பிராய வித்தியாசம் இருக்கின்றது. நபி என்பது ஒரு முகத்தாரான கவலாக இருந்தாலும் வலி என்று வைத்து கொண்டால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி, ரசூல், உலுல் அஸ்மில் கட்டுப்பட்டவங்க. இப்படிப்பட்ட ஷரஅ் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நபியை வலியுல்லா என்று சொல்லப்படக்கூடிய சையதுனா ஹில்ர் நபி இடத்தில் சென்று கல்வியை படிக்க சொல்லி அல்லாஹ் சொல்வானாயானால் கல்வியினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 3 விஷயம் மட்டும்தான் ஹில்ர் நபி அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிக்கு படித்து கொடுத்தாங்கிறது தெரியும். 1, கப்பலில் போகும்போது ஓட்ட போட்டாங்க. மூசா நபி கேட்டாங்க, கப்பல் ஒழுங்காக தானே இருக்குது, அதையும் ஓட்ட போடுறியான்னு கேட்டாங்க. அவங்க போய் தண்ணி உள்ளே வந்தால் ஹலாக்கப்படுவோம் இல்லையா அப்படின்னு எல்லாரும் சிந்திக்கிற விஷயம் தானே. ஆனால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சையதுனா ஹில்ர் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விஷயத்தை அங்கு சுட்டி காட்டுகின்றார்கள். என்ன விஷயம் அது? மூசா, ஃபிர்அவுன் ஆண் குழந்தை பிறந்தால் உன் ஆட்சிக்கு கேடு, பனு இஸ்ரவேலர்களில் ஆண் குழந்தை பிறந்தால் உனக்கும் உன் ஆட்சிக்கும் கேடு என்று ஜோசியக்காரருடைய சொல்லை கேட்டு ஆண் குழந்தைகளை கொண்டு சொன்ன நேரத்தில் மூசாவாகிய நீங்கள் பிறந்த பொழுது உங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி பெற்றெடுத்த தாய் இந்த பிள்ளையும் கொண்டு விடுவானோ என்று பரடிய பொழுது பேறுகாலமாக்க வந்த அந்த நரசுக்கும் அல்லாஹு தஆலா பிள்ளையின் மீது ஒரு பிரியத்தை போட்டு இருவரும் செய்து ஒரு பெட்டியை நாரால் செய்யப்பட்ட அல்லது பரம்பால் செய்யப்பட்ட ஏதோ ஒரு பெட்டி, ஒரு காகித பெட்டியான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. ஆக ஒரு பெட்டியை வச்சு உங்களை அந்த நைல் நதியில விட்ட பொழுது அந்த பொட்டிக்குள் தண்ணி வராமல் பாதுகாத்த அல்லாஹு தஆலா, பொட்டிக்குள் தண்ணி வராமல் பாதுகாத்த அல்லாஹு தஆலா கப்பலுக்குள் தண்ணி வராமல் பாதுகாப்பான் என்பதைத்தான் சையதுனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சையதுனா ஹில்ர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி
அந்த ஞானம் என்பது, அந்த மறைந்த ஞானம் என்பது யார் வாயில் இருந்தாலும் சரி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், கண்டிப்பாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கோட்டார் என்பது ஒரு சரித்திர புகழ் உள்ள ஒரு ஊர். ஒரு காலத்தில் பேர் உண்டு, சேகமார்கள் பெருத்தது கோட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஞானிகள், சேகமார்கள், சூஃபிகள் நிறைந்த ஒரு ஊர். இந்த ஊரில் இருந்த ஒரு குறை, பெண்கள் அரபி மதரசா இல்லாமல் இருந்தது. அல்லாஹு தஆலா ஹலீமத்து சாதியா என்ற ஒரு பெண்கள் அரபி மதரசாவை இங்கு தோன்ற வைத்தான். உண்மையிலேயே இந்த ஊரில் இருந்த ஒரு குறை, சங்கையான அந்த இளம் மூளைகளை கொண்டு அகற்றப்பட்டது. இவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த மதரசாவின் பரக்கத்தை கொண்டு நிறைந்த ஞானத்தை கொடுக்கட்டும். கல்வியினுடைய பொருட்டால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படித்தானங்க, எல்லாராலையும் எல்லா விஷயம் நடக்காது. எவ்வளவு வசதி இருந்தாலும் சரிதான். யாரை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானோ அவர்களை கொண்டு அதை செய்வான். இவர்களுக்கு இந்த சிந்தனை வந்தது. ஒரு மதரசா அவங்க ஆரம்பிக்குன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், நான் ஆரம்பத்தில் வந்தேன், கொஞ்சம் பிள்ளைகள் இருந்தாங்க, நானும் தங்களும் தான் வந்தோம். வந்தது மாதம் ஆரம்பித்து வச்சோம். அப்போ நான் சொன்னேன், அந்த மாணவர்களுக்கு சொன்ன வார்த்தை, அக்கீதா புரண்ட காலம், சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கை மாறிக்கக்கூடிய காலம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நானும் எனது மனைவியும் உம்ராவுக்கு சென்றிருந்த பொழுது சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜியாரத்துக்கு தாயிஃபுக்கு சென்றிருந்த பொழுது எனது மனைவி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு வாசகத்தை எழுதுகின்றார்கள். ஃபரதனா அலைக்கல் குர்ஆன லராத்தக இலா மஆத் அப்படிங்கிற ஆயத்தை எழுதுனா அந்த இடத்துக்கு மீண்டும் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும். நம்ம ஊருக்கு வெளியூர், நீங்கள்லாம் வெளியூர்காரங்க, வெளியூரில் என்ன கடல் கடந்து போகக்கூடியவங்க, வெளியே போகும்போது இந்த ஆயத்தை நம்ம வீட்டில் எழுதி போகிற வழக்கம். காரணம் மீண்டும் அந்த ஊருக்கு வந்துடுவோம், அப்படி தானே? இந்த நம்பிக்கையில் என்னுடைய மனைவி ஷஹர்பான் அல்லாஹுடைய பாவத்தை மன்னிக்கட்டும், சொர்க்கத்தை நசீபாக்கட்டும், அல்லாஹ் கபூல் செய்த சாலிஹீன்கள் அல்லாஹ் உலகாக்கட்டும். அவங்க அந்த ஆயத்தை எழுதுறாங்க கையை கொண்டு. பக்கத்தில் இருந்த பொம்பளை கையை வேகமாக தட்டினான். என்கிட்ட சொன்னாங்க, தட்டினான், ஏமா தட்டுறேன்னு கேட்டாங்களாம். என்ன எழுது, அந்த என்ன தொடுறியா, இது அடக்க ஸ்தலம் இது. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, தொட்டுனா உனக்கு என்னன்னு கேட்டாங்களாம். இது கூடாது, சிறுக்குன்னாங்களாம். இப்போ அவங்க சொன்னாங்க, சிறுக்கோ கிறுக்கோ எது வாங்கினாலும் எனக்கும் என் ரப்புக்குள்ள பிரச்சனை, எனக்கும் என் ரப்புக்குள்ள பிரச்சனை. உன் வேலையை உன் அக்கீதா அப்படி தான், நீ பேசா போ, இந்த தட்டி திருத்துற வேலை என்கிட்ட வச்சுக்கிடாத அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த விஷயத்தை எனக்கு சொல்லி காட்டினான். ஏன் இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொன்னாக்க, இன்னைக்கு ஒரு பக்கம் இப்படிப்பட்ட அக்கீதா புரண்டு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மரியாதைக்குரிய திருவிதாங்கருடைய முஸ்லிம் ஜமாத்தினுடைய தலைவர் குறிப்பிட்டது போல, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு துணிச்சலா மாப்பிள்ளை வேண்டாம் என்று குழு வேணும் கேட்குறாங்க. வந்து ஒரு கைசேதமான விஷயம், வேதனையான விஷயம். நான் மனவேதனையோடு உங்களுக்கு சொல்கிறேன். நடந்த விஷயம் சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒருவர் தன்னுடைய ஜமாத்து பேரை சொல்லல, ஆளையும் சொல்ல வேண்டியதில்லை. காரணம் அது குறிப்பிட்ட ஊருக்கு ஐபாயிடுங்க குறை வந்துருங்க சொல்லுறேன், நான் சொல்ல வெக்கப்படுறேன். ஒருவர் தன்னுடைய மனைவி, அந்த பையனுடைய அந்த பிள்ளை ஒருவர் இல்லையா, அந்த பையனுடைய உம்மா சகோதரமாரு எல்லாம் வந்திருக்காங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து உட்காந்துருக்கேன். என்னம்மான்னு கேட்டேன். இந்த பொண்ணு என்கிட்ட குழுவை கேட்குது, ஹசரத் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நான் குழுவை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் கேட்டேன், ஏமா சேர்ந்து வாழ வேண்டியது தானே, சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறேன். அந்த பெண்ணு அதே வார்த்தையை அழுத்து சொல்லிக்கிட்டே இருக்கா, எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம், நான் இவரோட வாழ பிடிக்கல, எனக்கு வேண்டாம்.
அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, இவர் சம்பாதிக்கலையா? சம்பாதிக்கிறாரு. அந்த பையனை கூட்டுக்கிட்டு தான் கேட்குறேன், எப்போ நீ சம்பாதிக்கலையா? சம்பாதிக்கிற கையிலே சம்பாதிக்கிறேனா? கெட்ட பழக்கம் இருக்கா? அந்த பையனும் சொல்கிற கெட்ட பழக்கம் ஒன்றுமே இல்லை, சாயந்தரம் கோரிக்கை விளையாடுவேன், அவ்வளோதான். வேற என்றதுக்கா காசை வீணாக்குற எந்த பழக்க வழக்கங்களும் இல்லை. அப்படி நான் விளங்குதுனாட்டு அதுவும் இல்லை. என்ன உனக்கு, நீ சேர்ந்து வாழ்ந்தா என்னான்னு அந்த பிள்ளையோட கேட்குறேன். அந்த பிள்ளை கல் மாதிரி நிற்கிது. இவன் அந்த மாப்பிள்ளைக்காரன் சொல்கிறான், இந்த பெண்ணுக்கு இன்னொரு ஆணோடு பழக்கம், மாற்று மத சகோதரனோடு பழக்கம் அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒரு பொண்ணை பற்றி ஒரு ஆண் சொன்ன அந்த பொண்ணுக்கு என்னங்க வரும்? கோபம் வரும். தப்பு செய்கிற பொம்பளையாக இருந்தாலும் கோபம் வந்துடும், அப்படித்தானா? யதார்த்தத்துலேயும் தப்பு செய்கிற பொம்பளையாக இருந்தாலும் கூட அவளுக்கு ஒரு ஹீரத் வரும், ஒரு வேகம் வரும், ஒரு ரோஷம் வரும், ஒரு மானக்கடை என்ற அண்ணன் அடுத்தவன்ட்டு சொல்றீங்கிற வேகப்படுவா. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு இன்னைக்கு நேரத்து பழக்கம் இல்லை, 3 வருஷம் பழக்கங்கிறான். சொன்ன வார்த்தை என்னது? சுபஹானல்லாஹ். நான் கடுமையான அந்த பொண்ணை சொன்னேன், உன்னை முன்னால நிறுத்தி நான் பேசுறது ஹராம், உன்னை ஹத்தடிக்கணும், இப்படியே சொன்னேன், உன்னை ஹத்தடிக்கணும். துணிச்சலா அவனோடு 3 ஆண்டுகள் பழக்கம் என்று சொல்றியேன்னு சொன்னேன். அந்த போல கம்மு நிற்கா. இல்லை, எனக்கு இதைத்தான் சொல்கிறான், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எப்படியாவது முடிச்சு விட்ருங்க. நான் கேட்டேன் அவள்கிட்ட, உன் தகப்பனை எங்கன்னு கேட்டேன். இந்த தவறு தெரிஞ்சு தகப்பன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, தகப்பன் வரமாட்டாரு. நான் சொன்னேன், போ வேணா கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ, நான் செய்ய முடியாது, குழு செய்து வைக்க முடியாது. அங்கே வந்தவங்க அந்த பையனுடைய மாப்பிள்ளையுடைய தாயார் சொல்கிறாங்க, அந்த பையன் கையில் கிடச்சிக்கிட்டா இந்த பொண்ணை போறன்னு நிற்கிறா சரத்து, இவன் விட்டுட்டா இப்போ அவன்கிட்ட போயிடுவான், அதனால தான் இப்படி கையோடு பிடிச்சிட்டு வந்துருக்கோங்கிறாங்க. நான் என்ன செய்யம்மா, கொண்டு வாப்பா மட்டும் கொண்டு ஒப்பட, அவன் வாப்பா மட்டும் கொண்டு வாப்பாம ஒத்துக்கொள்ள மாட்டாங்களாம். ஏன்னா இப்படி துணிச்சலாக செய்யும் தவறை கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் பேசப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, யோசித்து பாருங்கள். எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் சையத்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். ஜனாசாவை சந்தூகனுடைய ஒரு கம்பை அலிலல்லா பிடிச்சிருக்கிறாங்க, இன்னொரு பகுதியை ஹசன் அல்லா பிடிச்சிருக்கிறாங்க, இன்னொரு கம்பை சைனா ஹசன் அல்லா பிடிச்சிருக்காங்க, இன்னொரு கம்பை கத்தாத் அலி அல்லாஹ் தஆலா பிடிச்சிருக்கிறாங்க. ஜனாசாவை தூக்கி கொண்டு வரப்படுகின்றது. ஜன்னத்துல் பக்கீயில் கபருடைய வெட்டப்பட்ட கபருடைய காலடியிலே மையத்தை வைக்கப்படுகின்றது. கத்தாத் அலி அல்லாஹ் தஆலா சொன்னார்கள், கபரே யார் வந்திருப்பது தெரியுமா? கேட்கிறது யாரு? எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தம தோழர் சஹாபி ஃபாத்திமா நாஹி ரலியல்லாஹு தஆலா தூக்கி வந்த, ஃபாத்திமா நாஹினுடைய ஜனாசாவை தூக்கி வந்த கத்தாத் ரலியல்லாஹு தஆலா கேட்கின்றார்கள், கபரே வந்திருப்பது யார் தெரியுமா? எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார், சொர்க்கத்தினுடைய பெண்களின் தாய் என்று சொன்னார்களே, தலைவி என்று சொன்னார்களே, அந்த ஃபாத்திமா வந்திருக்கின்றாள் என்று சொன்ன பொழுது கபரில் இருந்து வந்த சத்தம் என்ன தெரியுமா? இங்கு நசபுக்கு வேலை இல்லை. கபரில் வந்த சத்தம் என்னது? இங்கு என்ன இல்லை? நசபுக்கு வேலை இல்லை, வம்சவழிக்கு வேலை இல்லை, உயர்ந்தவனுக்குத்தான் நான் அடைக்கலம். கபர் சொன்ன பதில் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரக்குறை துண்டான ஒரு நேரத்தில் முபாஹல நடக்கின்ற பொழுது ஃபாத்திமாவையும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சையனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் கூட்டிட்டு வந்து ஒரு போர்வையில் போத்திட்டு சொல்றாங்க, இவங்கத்தான் என் குடும்பம் என்று சொன்னார்களே, என் குடும்பம் என்று குறிப்பிட்டார்களே, என் பிள்ளை என்று உரிமையோடு
யாரை சொன்னார்களோ அந்த ஃபாத்திமா, அந்த ஃபாத்திமாவை அடக்க வருகின்ற பொழுது கத்தாத்தா சொன்ன பொழுது கபரு சொல்லுகின்றது, இங்கு நபியினுடைய மகள் என்பதற்காக வேண்டிய மரியாதை இல்லை. அது யாராக இருந்தாலும் சரிதான், நல்லவர்களாக வர வேண்டும், நல்ல பெண்களாக வர வேண்டும், நல்ல ஆண்களாக வர வேண்டும், ஒரு ஆபிதாக வர வேண்டும், ஒரு நல்லவனாக வர வேண்டும், ஒரு சாலியாக வர வேண்டும், ஒரு சீதேவியாக வர வேண்டும். வந்தால் உங்களுக்கு சிறப்பு நான் கொடுப்பேன் என்று கபர் சொல்லுமையானால், ஃபாத்திமாவுக்கு அந்த பதிலாக இருக்குமையானால் நமது நிலை என்ன என்பதை ஒரு கண் யோசித்து பாருங்கள். நீங்களா ஸ்ரீதேவி, அல்ஹம்துலில்லாஹ், ஹலீமத்து சாதியா அரபி மதரசாவில் பாடம் படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளே, மாணவிகளே, இந்த அன்புக்குரிய மாணவிகளே, நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் யார் தெரியுமா? நீங்கள் நடக்குகின்ற பொழுது சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவரது கையை தாத்தி ஓதக்கூடிய பிள்ளைகளே, மாணவிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களே, குர்ஆனை ஓதக்கூடியவர்களே, குர்ஆனை செம்மையாக ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி, தருத்தீலாக ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி, மகரச்சே உச்சரிப்போடு உச்சரித்து தெரிந்து ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்த மாணவிகளே, நீங்கள் எனது ரெக்கையில் நடங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களை கண்டால் ரெக்கையை தாத்தி கொடுத்து அந்த ரெக்கையில் நடக்க சொல்லக்கூடிய உத்தமிகள் நீங்கள். அல்லாஹ் உங்கள் தௌஃபீக் செய்யட்டும், அல்லாஹ் உங்கள் தௌஃபீக் செய்யட்டும், அல்லாஹ் உங்கள் நிறைந்த ஹிதாயத்தை திரட்டும், உங்களை ஹலீமாவாக ஆக்கட்டும். ஹலீம் என்பது அல்லாஹ்வுடைய பேர், ஹலீம் என்பது அல்லாஹ்வுடைய பேர். ஒரு ஸலவாத் உங்களுக்கு தெரியும், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யினா முஹம்மதின் மஹதல் ஜூதி வல் கரம் மம்பவுல் இல்மி வல் ஹில்மி வல் ஹிகம் வல் ஆலிஹி ஸஹபி வபாரிக் ஸல்லீம். மம்பவுல் ஹில்ம், ஹில்மி என்ற வார்த்தையிலிருந்து தான் ஹலீம் வந்தது, பொறுமையின் சிகரம். அல்லாஹ் உங்களை அப்படி ஆக்கட்டும், அல்லாஹ் உங்களை பொறுமையாளியாக ஆக்கட்டும். சரையை பின்பற்றி நடக்கக்கூடிய விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் பொறுத்து அதை சரி செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு செய்யட்டும். காரணம், நீங்கள் ஹலீமாக்கள், நீங்கள் ஹலீமாக்கள், அல்லாஹ்வுடைய பெயரை தாங்கியவர்கள். எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த மங்கையார் ஹலீமத்து சாதியா, அந்த ஸ்ரீதேவியினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை ஸ்ரீதேவி ஆக்கட்டும். ஹைர் விஷயத்துக்கு வாருங்க. என்ன சொன்ன? ஃபாத்திமா நாயகி அடக்க வந்த பொழுது கத்தாத்தா சொன்ன பொழுது இந்த பதிலாக இருக்குமையானால், எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அருமையாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், சாதுனுடைய மரணத்தை கேட்டு தஹர்ரக்கல் அர்சு வல் குர்சி என்று சொன்னார்கள். அரிசும் குருசும் சாதுனுடைய மரண செய்தியை கேட்டு நடுங்குகின்றது, குலுங்குகின்றது என்று சொன்னார்கள். சாதுனுடைய ஜனாசாவை பள்ளிக்கு கொண்டு வரப்படுகின்றது, குளிப்பாட்டி கஃன் போடுவாங்கல்ல, அப்படித்தானே? இந்த வித்தியாசம் உண்டாங்க. எங்கள் ஊரெல்லாம் அப்படித்தான். இங்கே புதுசாக ஏதாவது கொள்கை அப்படி தான் இருக்கா? இல்லை, எல்லா ஊர்லேயும் அப்படி தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஹைராக்கட்டும். குளிப்பாட்டப்பட்டது, கஃன் போடப்பட்டது, பள்ளிக்கு கொண்டு வரப்பட்டது, ரசூலுல்லாஹ் ஜனாஸா தொழுவிச்சாங்க. தொழுவிச்சுன்னு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுடைய பெருவிரல் இருக்குல்லவா, அதை ஊனி இப்படியே நடக்கிறாங்க. காலுடைய பெருவிரல ஊனி நடக்கிறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஆச்சரியம், இப்படி காலை ஊனி நடக்கிறத சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். சாதை அடக்கப்பட்டது, சாதை அடக்கப்பட்டது, கபரில் வைக்கப்பட்டது. பழக போடுற மாதிரி கம்பெல்லாம் போட்டு பாயெல்லாம் போட்டு மண்ணத்தில் தள்ளுவோம், மண்ணையும் தள்ளப்பட்டு விட்டது. எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சப்பிஹூஹு ஹம்மிதூஹு கப்பிரூஹு ஹல்லிலூஹு என்று சொன்னார்கள்.
என்ன பொருள்? சப்பிஹு, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சுப்ஹானல்லாஹ்ன்ட்டு. எல்லாரும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் சுப்ஹானல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அருமையாக சொன்னாங்க, ஹம்மிதுஹு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். சஹாபாக்கெல்லாம் கபரை சுத்தி நின்று அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. திரும்ப சொன்னாங்க, கப்பிருஹு, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சத்தம் போடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால ஹல்லிலுஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கங்கறாங்க. எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. இது சஹாபாக்களுக்கு புதுசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், யா காத்தமுன் நபியீன், யா ரஹமத்துல் ஆலமீன், யா ரஹமத்துல் ஆலமீன், நீங்கள் வந்த பொழுது பெருவிரலை ஊனி வந்தீர்கள் நாயகமே. இங்கு வந்து சுப்ஹானல்லாஹ் சொல்ல சொன்னீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொன்னீர்கள், அல்லாஹ் அக்பர் சொல்ல சொன்னீர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னீர்கள், என்னக்கார நாயகம் என்று கேட்டார்கள். எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கொண்டு வரப்பட்ட ஜனாசா ஏது யாரு தெரியுமா? சாது. இவர் மரணமாகிவிட்டார் என்ற பொழுதுதான் தஹர்ரக்கல் அர்ஷு வல் குர்சு, தஹர்ரக்கல் அர்ஷு வல் குர்சு, அர்ஷும் குர்சும் குலுங்கியது என்று சொன்னார்கள். இந்த சஹாபியை, இந்த சஹாபியினுடைய ஜனாசாவிற்கு எடுத்து பாருங்க. அந்த ஹதீஸ் மிஸ்காத்தில் வருது. 4000 சஹாபி இருக்குது. இன்னொரு ரிவாயத்தில் 40,000 மலக்குங்கிறாங்க. 4000 மலக்குகள் வந்ததாக சொல்றாங்க. இந்த மலக்குகள் கூட்டத்தினால தான் என் காலை ஊனி நடக்க முடியல, இப்படி பதிச்சு நடக்க முடியல, ஊனி நடந்தான்னு சொல்றாங்க. எவ்வளவு சிறப்புக்குரிய சஹாபி. 4000 வச்சுக்கோங்க, 40 ரூபாய்க்கு இருக்கு. 4000 வச்சுக்கோங்க, 4000 மலக்குகள் ஹாலிரான அந்த சாதை கபரில் வைத்த பொழுது கபூர் அவரை விட்டு வைக்கவில்லை, கபூர் அவரை விட்டு வைக்கவில்லை, பிடித்து நெருக்கியது. அதில் இருந்து விடுபடுவதற்காக வேண்டித்தான் என் அன்புக்குரிய சஹாபா பெருமக்களே, உங்களை சுப்ஹானல்லாஹ் சொல்ல சொன்னேன், உங்களை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொன்னேன், உங்களை அல்லாஹ் அக்பர் சொல்ல சொன்னேன், உங்களை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னேன் என்று எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். ஏனால் உயர்ந்த சஹாபி இறந்து விட்டார்கள் என்று சொன்ன பொழுது அரிசும் குருசும் நடுங்கிய அந்த சஹாபியே கபரு விடவில்லை என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க நிலைமை என்ன, நம்ம நிலைமை என்ன? நீங்க எல்லாம் நல்லவங்க. ஸ்ரீதேவி ஒரு ஆலிம்சா, முறையான அமரும் இல்மும் இல்லைன்னா பெரிய அதாவே எங்களுக்கு தான். எங்க நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிதானா? நம்ம சரா ஓங்கி சத்தம் போட்டு பேசுகிறோம், அப்படிதானா? அவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய யாரு? நம்ம தான். நம்ம நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கபரில் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். கபரை சொர்க்க பூங்காவாக்கட்டும். அல்லாஹு தாலா கபரை சொர்க்க பூங்காவாக்கட்டும். கபரில் அல்லாஹு தாலா சொர்க்கத்தினுடைய வாடையை நமக்கு நசீபாக்கட்டும். எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரில் இருந்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நசீபை திரட்டும். என் அன்புக்குரியவர்களே, என் அன்புக்குரிய தாய்மார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு துணிச்சல் இருந்த அந்த புள்ள 3 வருஷம் பழக்கமா இருக்கிறேன் என்று சொல்லுவா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகையினால் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் உத்தமையாக வேண்டுமானால், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் சீதேவியாக வேண்டுமானால், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டுமானால், நாம் பெற்றெடுத்த பிள்ளை கட்டி கொடுத்த மாப்பிள்ளைக்கு கட்டுப்பட்டு நமது தாய் தகப்பனுடைய பேரையும் ஷரையும் அவள் பாதுகாக்க வேண்டுமானால் அவளிடத்திலே மார்க்கு கல்வி தேவை, மார்க்கு கல்வி தேவை. ஒரு ஹலிமத்து சாதியாவல்ல, ஒரு ஹலிமத்து சாதியாவல்ல, பள்ளி பள்ளி ஹலிமத்து சாதியா தேவை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகையினால் எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய மசூத் சொன்னாங்க, எல்லா பிள்ளையும் ஓதவங்கன்னு சொல்லி போட்டு உடனே கிறிஸ்டினில் 3 பிள்ளை பெற்றா, ஒரு பிள்ளை ஃபாதரியா. பிள்ளைய பைபிளை படித்து ஃபாதராக இருக்குன்னு விட்டுருவாங்க. நம்ம 3 பிள்ளை பெற்றாலும் சரி, 8 பிள்ளை பெற்றாலும் சரி, என் பிள்ளை டாக்டர் ஆகணும்,
என் பிள்ளை கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கணும், என் பிள்ளை படிக்கிற படிப்பை கொண்டு வானத்தில் பறக்கணும், தண்ணியில் நடக்கணும். நமக்கு ஆசை, ஆசையிலும் தவறு இல்லை, ஆசையிலும் தப்பு இல்லை, ஆகணும். நம்ம சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பெண்கள் டாக்டர் தேவை. நீங்கள் டாக்டர் படியுங்கள், அப்பத்தான் நமது பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நீங்கள் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, பேறுகாலத்துக்கு படியுங்க, நமது பெண்களுடைய மானங்கள் பாதுகாக்கப்படும். ஆனால் படிக்க வேண்டாம்னு உங்களை சொல்லல, படிங்க. ஆனால் சராயை பேணி நடங்கள், ஆனால் சரியத்தை தெரிந்து நடங்கள். ஆனால் சரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் வந்து உட்கார்ந்தவன் அப்படி இந்த பரிசு பொருளை பார்த்தேன். நானும் சமாதான மாதம் நடத்துகிறேன், பரிசு கொடுப்பேன். இப்படியெல்லாம் அடுக்கடுக்காக நிறைய வைக்கல, இப்படியே உத்து பார்த்தேன் எல்லாத்தையுமே. எனக்கு கொஞ்சம் போராமையாக தான் இருந்தது. பரவாயில்லையே, மாநிலத்தில் நிறைய பொருளை சேர்த்து வச்சுருக்காரு, இதுக்காக வேண்டி தான் பட்டப்படிப்பினாலேயே ரமலானுக்கு பின்னாடி நடத்துகிறாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக தெரியல, அதெல்லாம் பெருசாக தெரியல. என் கண்ணில் பட்டது இதோ இருக்கக்கூடிய அந்த புக்கெடுங்க சொல்லிட்டு மகானி, இந்த புக்கை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டேன், சந்தோஷப்படுறேன். இதை எழுதுனது யார் தெரியுமா? மாப்பல்லப்பா அலிம்சா. மாப்பல்லப்பா அலிம்னு கீழக்கல் அடங்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கித்தாபு மதரசாக்கள் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபத்ஹுல் முயின் சொல்லக்கூடிய ஷாபி மதுஹபினுடைய ஃபத்வா கித்தாபுக்கு நிகரான ஒரு கித்தாபு. அதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அரபு தமிழில் எழுதப்பட்டதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எல்லா ஃபிக்ஹுடைய விஷயங்களும் மிக தெளிவாக இருக்குது. இதை உங்களுக்கு அன்பளிப்பாக தர்றாங்க. ஏன் தெரியுமா? பரிபூரணமாக உங்களுக்கு நாங்கள் ஃபிக்ஹ மின்னவழி இல்லாக நாங்கள் ஓய் தரல. மதரசாக்கள்லையே நாங்கள் உம்தா ஓதி கொடுக்குறோம், ஃபத்வா ஓதி கொடுக்குறோம், மஹல்லி ஓதி கொடுக்குறோம். இப்படி எல்லாம் எல்லா ஃபிக்ஹ் கித்தாபை ஓதி கொடுத்தாலும் கித்தாப மின்னவழி லாஹிர் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஓதி கொடுக்கறது இல்லை. காரணம், ஆலிம் என்று சொன்னால் எல்லா மசாலாவையும் கரைத்து குடிச்சவருங்கிற அர்த்தம் அல்ல. ஆலிமுக்கு அர்த்தம் என்ன? தஹய்யு, இல்மை கேட்டால், மசாலாவை கேட்டால், கித்தாபை பார்த்து சொல்லக்கூடிய தகுதி அவர்கிட்ட இருக்குங்க அர்த்தம். இதுதான் ஜம்மு ஜாமியில் சொல்லக்கூடிய அர்த்தம். ஜம்முல் ஜாமியில் சொல்கிற அர்த்தம் இதுதான். 40 மசாலா சுவால் செய்யப்பட்டது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அங்கே மாலிக்கின்னு எழுதுறாங்க. 36 மசாலாக்கு லாதுரின்னு சொல்கிறாங்க. ஆலிமுக்கு தாரிஃப் எழுதும்பொழுது இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆலிம் என்றால் எல்லா மசாலாவையும் எல்லா சட்டத்திட்டங்களையும் மனனம் செய்திருக்க தேவையில்லை, பார்த்து சொல்ல தகுதி இருந்தால் போதும், அவர் ஆலிம் என்று சொல்கின்றார்கள். ஆகையினால் உங்களால் அரபி காரணம் 3 வருஷம் ஓதுறீங்க, முழுமையாக உங்களுக்கு நாங்கள் நகுவை சொல்லி தரல, உங்களுக்கு முழுமையாக நாங்கள் சர்வை படித்து தரல, நகுவும் படித்து தரல, சர்வும் படித்து தரல, முழுமையாக உங்களுக்கு ஃபிக்கையும் நாங்கள் ஓய் தரல. சில பாபுகள் எங்களால் உங்களுக்கு சொல்ல நாங்கள் வெக்கப்பட்டு விட்டுருந்தோம். சில மசாலைகள் இருக்கு சொல்ல முடியாது. நான் வாப்பனா சொல்ல போறா இருந்தா ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், ஆண்களுக்கு தான் செய்திய. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், சொந்தக்கார வீடு தான், பெண் குழந்தை பிறந்திருந்தேன். அந்த வீட்டில் நான் இந்த விசாரிக்க வேண்டி போயிருந்தேன். பிள்ளைலாம் சும்மா இருக்காமா, தாயெல்லாம் சும்மா இருக்காமனு சொல்லி போயிருந்தேன். நான் எங்கள் வீட்டுக்காரையும் கூட்டிகிட்டு தான் போனேன். ஏன்னா 40 நாள் முடிஞ்சிட்டு பிள்ளைய கூட தந்தாங்க என்கிட்ட, துவா செய்யுங்க அசரத்துண்டு. நான் வாங்கி துவா செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவன் சாலிஹான பிள்ளைய ஆக்கட்டும். என் குடும்பத்துவரெலாம் இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த பிள்ளைக்கு ஹத்னா செஞ்சாச்சான்னு கேட்டேன். என்ன கேட்டேன்? இந்த பிள்ளைக்கு ஹத்னா செஞ்சாச்சான்னு கேட்டேன். பொம்பளை குள்ளுன்னு சிரிச்சுட்டாளுவா, எல்லாரும் கூன்னு சிரிச்சுட்டா சரத்து. நான் அப்படி வெக்கப்பட்டு போயிட்டேன். என்னடா என்ன வேற ஏதாவது கேட்கக்கூடாது கேட்டுட்டானோ, கேட்கக்கூடாத விஷயம் கேட்டுட்டானோ அப்படின்னு நான் அப்படி வெக்கப்பட்டு உட்காந்துட்டு என் பொண்டாட்டி பார்க்குறேன். ஏம்மா ஏன் சிரிக்கிறாங்க இவங்க, ஏன் சிரிக்கிறான்னு கேட்டேன். அவன் பேசாமல் உட்காந்துருந்தா. அதில் வந்து பொம்பளை சொல்கிற பொம்பளை பெரிய மனுஷன் கேட்குறா, ஏ வாப்பா ஆம்பளைக்கு நல்லா ஹத்னா செய்யணும், பொம்பளைக்கு என்ன ஹத்னால ஒளிஞ்சுதான் மசாலா. நான் சொன்னேன் எங்கள் வீட்டில், ஏம்மா அவளுக்கு சொல்லிக் கொடுமா,
இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு சொல்லி வெளியே வந்துட்டேன். பகிரங்கமாக சொல்கிறேன், நடந்த விஷயத்தை சொல்கிறேன். இதில் எடுத்து பாருங்க சட்டம் இருக்குது, ஃபிக்ஹில் எடுத்து பாருங்க சட்டம் இருக்குது. எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹிக்மத்தை நான் சொல்ல விரும்பலை. ஏன் ஹத்னா செய்யணுங்கிற ஹிக்மத்தை நீங்கள் இந்த பப்ளிக்கில் சொல்ல விரும்பலை. ஹைர் அல்லாஹ் போதுமானவன். இப்படி எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ மசாயில்கள். காரணம், நான் மாவட்டத்தினுடைய அரசு காலி என்கிட்ட வர்றாங்க இந்த பெண்கள், குழுவுக்காக வேண்டியும் அதுக்காக வேண்டியும் இதுக்காக வேண்டியும் கேட்டு வருவாங்க. விளைஞ்சிட்டு சில பெண்கள் கையில் நகைப்பாலிஸ் போட்டிருக்காங்க. நகைப்பாலிஸ் நான் கேட்டேன், இந்த மாதிரி நகைப்பாலிஸ் போட்டிருக்கா, துளமாட்டியான்னு கேட்டேன். இல்லை துளமனே, நகைப்பாலிஸ் போட்டிருக்கிய? இல்லை சுத்தமில்லா இருக்கும் போட்டுக்கிறது, மென்சஸ் வந்தால் நான் போட்டுக்கிடுவேன், அப்புறமா அதை சுரண்டி எடுத்துருவேன். நான் சொன்னால் சுரண்டி எடுத்து பிரச்சனை இல்லை, அந்த சைடில் அங்கங்கே எதாவது இருந்தால் குழி கூடுமான்னு கேட்டேன். ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒட்டி இருந்தால் குழி கூடுமா? கூடாது இல்லைம்மா, நீ அந்த நகைப்பாலிஸ் போடுற. இப்படி தான் இருக்குது. அது என்ன ஒரு ஸ்டைல் அவங்களுக்கு. நாங்கள் சாதா இருக்கும்போது நகைப்பாலிஸ் போடுறதில்ல, சுத்தம் இல்லாமல் இருக்கும்போது நகைப்பாலிஸ் போட்டுக்கலாம்னு ஒரு ஆசை அவங்களுக்கு. சரக பேணணும். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஆனா மதீனத்துல் இல்மு, இல்முனுடைய பட்டணம், அந்த இல்முனுடைய பட்டணத்துக்கு நீங்கள் வர வேண்டுமானால் அலியின் பாபுஹா, அலிதான் அவருடைய வாசல் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லி தந்த சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜனாபத்தினுடைய விஷயத்தில் தலைமுடியினுடைய கீழ்ப்பகுதியில் தண்ணிப்படவில்லை என்றால் நீங்கள் தண்டிக்கப்படுகள் சொன்ன பொழுது அலிகளை சொல்றாங்க, எப்போ எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அன்று முதல் நான் என் தலையை முடியை மொட்டடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நாங்கள் என்ன சொன்னாங்க, மொட்டடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நாங்கள் எனக்கு வழக்கத்தில் அது விஷயம் வேற. ஏன்னா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். விஷயத்துக்கு வருவோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவ்வளோ பக்குவமாக அவங்க இருந்திருப்பாங்கன்னு சொன்னால் நாம் எவ்வளோ பக்குவமாக இருக்கணும். ஆகையினால அல்லாஹு தஆலா உங்களை ஷரஐ பேணி நடக்கக்கூடிய மக்களாக ஆக்கட்டும். அல்லாஹு தஆலா அருமையாக சொல்லித்தந்த ஷரஐ பேணி பக்குவமாக நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கட்டும். பாருங்க, அந்த சனதில் எழுதப்பட்டிருக்கும், உங்களை நாங்கள் தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறோம் என்று உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சனதில் எழுதப்பட்ட வாசகம். ஆகையினால் தக்குவா என்ற கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். தக்குவா என்ற கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். தக்குவா என்ற கயிறை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களை முத்தகீன்கள் கூட்டத்தில் ஆக்கட்டும் என்று துவா செய்தவனாக என் சிற்றுரைக்கு மட்டும் வைக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். குலு தக்பீர். குலு தக்பீர். அல்லாஹு அக்பர். தொடர்ந்து எங்களுடைய ஹலீமத்து சாதியா சுன்னத்துல் ஜமாத் பெண்கள் அரபிக் கல்லூரிக்கு 3 இடங்களிலும் இயங்கி வருகிற இந்த ஸ்தாபனத்திற்கு பல வகையிலும் பல வழியிலும் உதவி செய்து வருகிற, உபகாரம் செய்து வருகிற பாசத்திற்குரிய அல் ஹாஃபில் மௌலவி எம்ஒய் ஹைதர் அலி சம்பை இமாம் பினாங் மலேசியா அவர்கள் உண்மையில் எங்களுடைய அழைப்பை ஏற்று ஹசரத் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் வழங்குவானாக. திறந்த ஒரு மனதிற்கு சொந்தக்காரர். யார் மலேசியாவிற்கு சென்றாலும் அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையான உபகாரங்களை செய்து கொடுக்கிற அழகிய குணம் படைத்த ஸ்ரீதேவி அவர்கள். அவர்களை பற்றி நிறைய உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய சேவைகளை கபூல் செய்வானாக. அவர்களுக்கு எங்களுடைய மாவட்டத்தினுடைய அரசு காஜி அல்லாமா சராஜுல் உலமா, எங்களுடைய ஆன்மீக ஆசான் மௌலானா ஆர்என்கே அபூசாலி ஹசரத் அவர்களும்
எங்களுடைய பாசத்திற்குரிய அண்ணன் ஷாஹுல் ஹமீத் அவர்களும் இணைந்து பொன்னாடை போர்த்தி ஷீல்டு வழங்கி கௌரவிப்பார்கள். மர்ஹபன் அஹ்லா. குலு தக்பீர், குலு தக்பீர், குலு தக்பீர். ஹமீத் அவர்களுக்கு அவர்களுடைய பெயரை ஒத்திருக்கிற சிறப்பு பேச்சாளர் மௌலானா ஷாவுல் ஹமீத் பாக்கவி ஹசரத் அவர்களே ஷீல்டு வழங்கி அவர்களை கௌரவிப்பார்கள். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். குலு தக்பீர். அடுத்தபடியாக நாமெல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாடறிந்த நாவலரும் அழகிய தமிழில் அழகிய சொற்பொழிவை தமிழகம் எங்கும் தூவி வருகிற நாகை மாவட்ட அரசு காஜியும் தோப்புத்துறை ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமுமான மௌலானா அல் ஹாஜ் அஃபுலுல் உலமா KM ஷாஹுல் ஹமீத் பாக்கவி ஹசரத் அவர்கள் சுன்னத்துவல் ஜமாஅத் ஆலிமாக்களின் தேவை என்ற தலைப்பின் கீழ் அழகிய